ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. கேட்குறாரு, எதனா உன்ட்ட கேட்டிருக்கேண்ணா, உனக்கு எல்லாம் செஞ்சேன், செங்கடலை கடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வழி நடத்தினேன். எனக்கு எதனா கேட்டேன்னா உனக்கு அந்த யோசுவா கிட்டையோ அல்லது அப்ரஹாம்கிட்டையோ ஈசா கிட்டையோ யாக்கோபிட்ட நான் கேட்டேன்னா ஒன்றும் கேட்கல. எனக்குன்னு எவ்வளோ அழகான ஒரு இதயத்தை வருடுகிற வார்த்தை கேட்குறாரு. அவர்கிட்ட யாரிடமேனும் எனக்காக ஒரு கேது மரத்தை ஒரு கோயிலை கட்டாது ஏன்னு கேட்டிருப்பேனா, இன்றைக்கி ஒன்றை பார்த்து நான் கேட்கல. ஒன்று ஆயனாக இருந்து அரண்மனையில் உட்கார வச்சது எனக்கு கோயில் கட்டுமன்றக்காக நான் சொல்லலை. சாமி, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லவன், என்னை நம்பி வாழ்கிற, ஒத்த கல் எடுத்துகிட்டு போனப்போ நீ போன, அட்ராங்களை அடித்த, அவனை கழுத்தை வெட்டுறாங்களை வெட்டின, என் சொன்னதெல்லாம் செஞ்சேன். நீ என்னுடைய அடியான், என் இதயத்துக்கு பிரியமான, இறுதி வரைக்கும் நீ பிரியமான வாழணும்னு சொல்லி தாவீது ஆஸ்வதிக்கிறார். அதான் இந்த வார்த்தை. ஒரு நல்ல தகப்பனை போல ஓசை இறைவாக்கு புத்தகத்தில் சொல்கிறாரு, குழந்தைக்கு நடுக்க பெற்றுக் கொடுக்குற தந்தையை போல் நான் ஒன்று வழிநடத்தணும்னு சொல்வார். அழகாக சொல்வார். குழந்தைக்கு எப்படிங்க நடக்க பயிற்று கொடுப்போம்? நம்ம ஊரில் 3 சக்கர வண்டி இருக்குங்க, வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் இந்த காலில் குட்டி பாப்பா உட்காரும், இந்த கையில் இன்னொரு காலை வச்சுக்கும், இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்பா நடப்பார், அந்த காலுக்கு மேலே கால் வச்சு நடக்கும். ஒரு கட்டத்தில் சாமி இறங்கி நடம்பார், இடக்குள்ள அப்படி நடந்து போகும். ஓசை இறைவாக்கு புத்தகம் அழகாக தான் சொல்கிறாரு, ஒரு குழந்தையை நடக்க பயிற்றுவது போல் நான் உனக்கு பயிற்றுவித்தேன், கற்றுக் கொடுத்தேன், நேசிக்க சொல்லிக் கொடுத்தேன் என்று ஓசை 11ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் அழகாக சொல்வார். ஒரு தகப்பனுக்குரிய வாஞ்சியோடு தாவீது பேசுகிறார். என் இதயத்துக்கு நெருக்கமானவன் இனியவன் என்று 1 சாமுவேல் 13:14 சொன்ன அந்த ஆண்டவர் அந்த வாக்குறுதியை கடைபிடித்து, யார்னா கேட்டேன், நான் கேதுரு மரங்களாக நான் குடியிருக்கிறேன், ஆண்டு குடியாரத்தில் குடியிருக்கிறாரு நீ சொல்கிறியே, நான் யார்னா அந்த கேதுரு மலை கட்டுன்னு சொன்னேன்னா என்று கேட்டு இந்த ரெட்டாரிக்ஸை பாருங்கள். இதெல்லாம் படித்தோம்னாக்க நம்ம நன்றி கிட்டவங்கள வாழவே மாட்டோம். அது அப்பாவுக்கும் அம்மா இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நமக்கு ஞானசனம் கொடுத்த ஃபாதராக இருக்கட்டும், நமக்கு குருப்படம் கொடுத்த ஆயர்களாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டோம். தலைமுறைங்கி வாழ்வோம். ஏன்னா அந்த பெருமைக்கு காரணம் இவ்வளோ இந்த வெள்ளை உடையோ அல்லது ஒரு குடும்பமோ சும்மா வராதுங்க. பல தியாகங்களின் கண்ணீர் பாசலிருந்து வந்த விளைவு தான் இந்த நல்ல குடும்பங்கள், நம்ம குடியிருக்கிற வீடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம். அந்த நன்றியாக நினச்சோம்னா அப்பாவை வேஸ்ட்டாக நினைக்க மாட்டோம், அம்மாவை எந்த இல்லத்தில் சேர்த்துன்னு நினைக்க மாட்டோம். அதான் வாழ்க்கை. நம்ம பெரியவங்களை வேஸ்ட்டாகவும் தண்டமாகவும் பாரமாகவும் மனைவிக்கு பயந்துட்டு புதுவனமாக வேண்டாமான்னு யோசிக்கிற மனசு வருது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நன்றி கட்டத்தனம் இல்லைங்களா? நன்றி கட்டத்தனம் இல்லைங்களா? ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு சக்கி துப்புகிற ஒரு கரும்பு மிஷின் மாதிரி. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, எனக்காக ஒரு கேதுரு மரங்களால் ஒரு கோயில் கட்டாதே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனான்னு சொல்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழச் செய்வேன். என் மக்களாக இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். இந்த பகுதிங்க 8லிருந்து 11 வார்த்தைகளில் பல செய்திகள் அடங்கியிருக்குது. அதில் ஒன்று டெக்னிக்கல் மேட்டர்ஸு, அந்த நுணுக்கமான செய்தியில் முன்னாடி சொல்கிறேன். முன்னுரிவு சார்ந்த செய்தியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறமா தாவீது பட்ட செய்தி சொல்கிறேன், அப்புறம் ஏரியில் பார்த்து சொல்கிறேன். இப்போ இம்போசிங் சூப்பர் இம்போசிங் அப்படிம்பாங்க. ஒரு இதை வச்சு அதுக்கு மேலே ஒரு இம்போஸ் பண்ணுறது. நம்ம ப்ரொஜெக்டில் வைப்போம். ப்ரொஜெக்ட் அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டில் அப்படி ஒரு நிழல் இருக்கும், அது மேலே படத்தை வச்சோம்னாக்கா இது அப்படி இம்போஸ் ஆகி அங்கே ஸ்க்ரீனில் தெரியும் இல்லைங்களா? ஆசிரியர்
அந்த இணைச்சட்ட வரலாற்று வந்து அவ்வளோ தேர்ந்த எழுத்தாளர், வல்லமையான எழுத்தாளர், ஆவியினால் இயக்கப்படுகிற அற்புதமான இறை ஏவுதலின் வழிகாட்டி. அவர் சொல்கிறாரு, தாவீது அப்படியே முன்னாடி நிறுத்துறாரு. இந்த செய்தி யார் வாசிக்கிறா, யார் எழுதுறா, எப்போ எழுதுறாங்க? தாவீது அரசனப்பா எழுதுறாங்களா, நாத்தனை கூட்டி பேசக்கூட நோட்ஸ் எடுத்து எழுதுனாங்களா? இல்லை. நாடு கடத்தப்பட்ட பிறகு நாடு இழந்து, வேறு அறுக்கப்பட்டு, முகவரி இழந்து, கல் பொறுக்கி, மரத்தை வெட்டி, அலறி செட்டுகள் மீது வீணை தங்களுடைய யாழ்களை வைத்து விட்டு கதறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை புத்தகத்தை எழுதுறாங்க. அப்போ ஆசிரியர் தாவீது அப்படியே முன்னாடி போக வச்சு அது மாதிரி தன்னுடைய வரலாற்றை இம்போஸ் பண்ணுறாரு. இந்த வசனம் மட்டும் பார்த்தோம்னாக்க அதில் 2 இடைசர்கள் அங்கேயே இருக்கும். ஒரு இடத்துல தாவீது சொல்லிகிட்டே இருப்பார். தாவீது சொல்லிகிட்டே இருக்கும்போது கேமரா வந்து வேறு எதாவது காமிச்சிட்டு இருக்கும். அவங்க நம்ம மக்களை காமிப்பாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறும் அங்கே இருக்கும். அந்த வரலாறு காட்சி, இன்னைக்கு நீ வீடு இல்லாமல் இருக்கிற, ஒன்று நிலையானத்தில் உட்கார வைப்பேன், கவலைப்படாதேன்றார். அப்போ தாவீது வரலாறு நம்ம பேசிக்கிற ஆசிரியர் 2000 ஆண்டுக்கு முன்பாக நாடு கடத்தும் போது அழுட்டு தவித்து போன ஒரு அகதி கூட்டத்தையும் பேசிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? 3வதா இன்னைக்கு நம்ம படிக்கிற நம்மோடையும் பேசிட்டு இருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு டயலாக் பேசுகிற பாருங்க. தாவீது நாத்தான் பேசுகிறாரு, நாத்தான் வழியாக நாடு கடத்தோட மக்கள்கிட்ட பேசுகிறாரு, நாடு கடத்தோட மக்கள் வழியாக ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்கிட்ட பேசுகிறார். ஒரு இம்போசிங் சூப்பர் பேச அப்படி கேமரா அழகாக போயிட்டு அவ்வளோ தேர்ந்த நுணுக்கமான ஒரு எழுத்துக்கோரை நான் பார்க்குறேன். அதுக்கு நிரூபித்து காமிக்கிறேன் நான். இதான் டெக்னிக்கல் பாயிண்ட். இந்த எண்ணத்தை நம்ம பார்த்தோம்னாக்க பல விஷயங்கள் புரியும். பாருங்களேன், என் ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு சொல்வதாக சொல். அதான் வந்து சிட்ஸம் 11. நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? அரசர்னு ஆரம்பிச்சது 7ஆம் வசனம் 1 வசனம் அரசர். கடவுள் அவர் அரசர்னு சொல்லலை, என் ஊழியன் தாவீது இல்லைங்களா? இந்த திருப்பாடல்கள் நிறைய இடத்துல என் ஊழியன் வரும், என் ஊழியன் வரும், ஊழியன் நான் என்று சொல்வார். நிறைய இடத்துல வரும் சர்வெண்ட் ஆஃப் காட், யோர் சர்வெண்ட் என்று சொல்வார். ஆண்டவரே பேசும் உன் அடியான் கேட்கிறான் இல்லைங்களா? அந்த வார்த்தை அது அந்த என் ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர். யார் படைகளின் ஆண்டவர்? இப்போ வந்து படைகள் நடத்தப்பட படை தளபதியை தவிர்க்கிறார். அந்த படைகளின் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ வந்து கடவுள் வந்து அப்ரஹாமின் கடவுள், ஈசாக் கடவுளாக சொல்லலை, உன்னை மீட்டெடுத்த கடவுளாக சொல்லலை, படைகளின் ஆண்டவர். மன்னராட்சி கூடிய டைட்டில் வந்து கடவுளுக்கு வந்து சேருது இல்லைங்களா? என் ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் கூறுவதாக சொல். வாசிங்கள் அடுத்த வசனத்தை. என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ நான் முன்னாடி சொன்னேன், ஆடு மேய்ச்சிட்டு அடையாளம் தெரியுமா, முகரில் அந்த ஒன்றா நான் அழைத்தேன் இல்லைங்களா? அழைத்தேன். அந்த அழைத்தேன் என்பது மிக முக்கியமான வார்த்தை. அழைத்தேன் என்பது மிக முக்கியமான வார்த்தை, கரா என்ற வார்த்தை. அந்த கரா என்பது இன்றைக்கும் தேவ அழைத்தலை குட்டி காட்ட எபிரேய மொழியில் கரா என்று தான் பயன்படுத்துகிறாங்க. He called me, he chose me. ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் வாசிப்போமே. அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை, ஏனெனில் ரெபோவாம் வாளால் மடிவான் என்றும் தனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான். அமாத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசனின் புனித இடம், நாடு முழுவதும் தமக்குரிய இல்லம் என்று சொன்னான். பாருங்க, அவர் சொல்கிறான், அமாசியம் வந்து கூலிக்கு குறைக்கிற நாய், போலி இறைவாக்கினர், அரசனுக்கு ஜால்ரா போட்ட ஒரு ஜால்ரா கூட்டத்தினுடைய பிரதிநிதி. அரசன் காசு கொடுத்தான்றதில்ல, அரசன் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. ஆமோஸ் பார்த்து சொல்கிறான், நீ எங்கள் இறைவாக்கு நீ உண்மையை சொல்கிற, அரசன் செத்துருவாங்கிற, மக்கள் நாடு கடத்தப்படுவாங்க சொல்கிறேன், வேண்டாம் உனக்கு உண்டுன்னு ஆக்கிடுவாங்க, போ அங்கே இறைவாக்குற கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பாலிசி பண்ண எடுத்துங்கிறாரு. அப்போ தான் ஆமோஸ் சொல்வார், அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், டேய் நான் இறைவாக்கம் கிடையாது, எங்கள் அப்பா இறைவாக்கம் கிடையாது, என் மகன் இறைவாக்கன் ஆக போகிறதும் கிடையாது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அத்திப்பழங்களை அத்தி மரங்கள்கிட்ட பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் அழைத்தார், அதனால் வந்தேன். இது எனக்கு பிழைப்பு கிடையாது, அழைப்புன்னு சொல்வார். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவர் அழைத்தார், தாவீதையும் அழைத்தார், அப்ரஹாமை அழைத்த இறைவன், ஈசாக்கை அழைத்த இறைவன், யாக்கோபை அழைத்த இறைவன், மோசேவை அழைத்த இறைவன், யோசுவாவை அழைத்த இறைவன், தெபோராவையும் நீர்த்தவனை அழைத்த இறைவன், நான் உன்னையும் அழைத்தேன் இல்லைங்களா? எதுக்காக? ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை அரசனாக இஸ்ரவேலின் தலைவனாகும் பொருட்டு உன்னை நான் அழைத்தேன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் இருக்குதுங்க. இது வந்து பிழைப்பு கிடையாது. நம்ம வந்து ஆண்டோர் பணியை செய்கிறது வந்து நாட் பை சான்ஸ், பை சாய்ஸ். அதான் வந்து இறைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் வந்து இறை அடியாராக இருப்பது என்பது நாட் பை சான்ஸ், பை சாய்ஸ். சாமி அப்படி அழைக்கிறார். 2 வார்த்தைங்க அழைத்தர் வாழ்க்கையில். ஒன்று வந்து பஹார், டு சூஸ், கரா கூப்பிடுறது. God called Samuel இல்லைங்களா? அதனாய் கரார், he called him இல்லைங்களா? he called him. அதுதான் அந்த வார்த்தை கடவுள், அதே கடவுளே சொல்கிறாரு, புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்ட முன்னே நான் அழைத்தேன்.
நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். 9ஆம் வசனம் இல்லைங்களா? நீ சென்ற இடம். அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வாங்க, பின்னோக்கி பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னார், இஸ்ராயல் மக்கள் போன இடத்துல நான் போனேன், நீ போன இடத்துல நான் போனேன். அங்கே சொல்கிறாரு, அங்கே போன நான், நீ பாப்புலர் போய்க்கிறப்ப கூட வருவேன், நான் கூட வருவேன். அழகாக பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் அப்ரஹாமோடு போனேன், ஈசாக்கோடு போனேன், யாக்கோபோடு போனேன், அல்லது எகிப்துக்கு கடந்து போனேன், சூசை அவருடைய சகோதரர்களோட நான் போனேன், செங்கடலில் கடந்தேன், பாலைவனத்தில் பயணித்தேன், காடையும் மண்ணாமையும் தந்து நெருப்பு தூணாக இருந்து வழிநடந்தேன், உன் கூட இருப்பேன். வருடப்பட்ட மக்களுக்கு நீ நாடு கடத்தப்பட்டுக்கிறா, உன் ஆலயத்தை இடிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, அரசன் கண்ணை குருடாக்கிட்டாங்க, கைவிலங்கு போட்டு 700 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க, செருப்பு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், சோறு இல்லாமல் நடக்க வச்சாங்க. அந்நிய நாட்டில் வாழ்க்கை உண்டா, மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு கதறிட்டு இருக்கிற, நீ சண்டமிடம்லாம் நான் செல்வேன். சாமி அழகாக 3 இடத்துலையும் பேசுகிறார் இல்லைங்களா? அந்த வார்த்தை பாருங்கள், எல்லா இடத்துலையும் அதே வார்த்தை இருக்கும். அடுத்தது வாசிங்களேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன், மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழறச் செய்வேன். 2 வார்த்தை இருக்குது அந்த இடத்துல பாருங்க. உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் இல்லைங்களா? அது என்ன பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸுங்களா? பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? அழித்தேன், பாஸ்ட் டென்ஸ். அழித்தேன், அழிச்சு ஒழிச்சிட்டேன். அதான் வந்து சில சமயத்தில் அழகாக சொல்லுவாங்க. இங்கே பேராசிரியர் ஜோ ஃப்ரான்ஸ் வந்து அழகாக சொல்லுவார், கடவுளுடைய அருள் எப்படி அப்படின்னாக்க, ஒரு சின்ன குழந்தை பர்த்டே கொண்டாடுறது வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வயசு 2 வயசு குழந்தை பர்த்டே கொண்டாடுறதுன்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷன் கொடுப்பாங்க, வீட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க, பிள்ளைக்கு ஜோடிப்பாங்க, கேக் வாங்குவாங்க, டின்னர் ரெடி பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, டைம் மட்டும் வரீங்களா, எப்போ வராங்க பாருங்க, ஆனால் வரீங்களான்னு கேட்பாங்க. எல்லாரும் வந்த பிற்பாடு கேக்கை வச்சு மெழுகுத்தி பற்ற வச்சு ஹாப்பி பர்த்டே பாடுவாங்க. அது ஊதுமா அப்படிம்பாங்க. அந்த 2 வயசு பிள்ளைக்கு ஊத கூட தெரியாது, பூங்கும், விளக்கு அமையாது. பின்ன அம்மா பின்னாடி இருந்து உப்புன்னு ஊதுவாங்க. விளக்கு அமைஞ்ச உடனே அந்த குழந்தை கேக்கை கட் பண்ணிட்டு ஒரு கை தட்டும் பாருங்க, அது தட்டி சிரிக்குவாங்க. அந்த சிரிப்பில் ஏதோ அதுதான் எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி. அதுதான் கடவுள், அதுதான் கடவுள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களை ஊத விட்டு, ஊதாமல் இருக்கும்போது அணையாத விளக்கு பின்னாடி ஊதி விட்டு வெற்றா சாமிம்பார். அந்த வெட்டி உன்னோட மகிழ்ச்சியெல்லாம் கொடுப்பார். நீ வாழை வீசுவ, அந்த வெற்றி அவர் தான் கொண்டு வந்து கொடுப்பார். நீ ஏதோ நீ செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருப்ப, அவர் எல்லாத்தையும் உனக்காக செய்வார். இதோ உங்கள் குடும்பம் என் சமூகம் செல்லுன்னு சொன்னார். உனக்கு செய்ய வேண்டிய எத்தனை செஞ்சு, அதான் கிரேஸ் என்று சொல்வார்கள். அந்த கடவுளுடைய அருள் உங்கள் குடும்பமாக போயிட்டே இருக்கும். அவர் எல்லாத்தையும் செய்வார். ஒரு சிஎம் போக்கில், ஒரு பிஎம் போக்கில் வாங்கி கார் போக்கில் வழி விலகிற மாதிரி அவர் போயிட்டே இருப்பார். பைலட்டாக போயிட்டே இருப்பார். உனக்கு பாதைகளை செம்மைப்படுத்துவார், உனக்கு உருவாக்கி கொடுப்பார். நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு கடக்குவார். அந்த பைலட் கார் போக்கில் ஆட்டோமேட்டிக்காக சிஎம் கார் போயிட்டே இருக்கும். ஏன்னா பைலட் நம்ம வழிநடத்துறாரு. அவர் தான் நம்முடைய பைலட். அடியார்கள் ஒவ்வொருக்கும் அவர் தான் பைலட். நம்ம போயிட்டே இருக்கணும். அதான் அந்த கடவுள் அந்த சின்ன பாப்பா அந்த பேராசிரியர் சொல்லும்போது அப்படின்னு மனசு உருகி போகும். அந்த குழந்தை ஊத முடியாத மெழுகுவத்தி பின்னாடி ஊதி விட்டு வெட்டுசாமின்னு சொல்லி அந்த கேக்கை ஊட்டக்குள்ள, ஏன்னா அதுதான் சாதித்த மாதிரி அப்படி கைத்தட்டும் பாருங்க. அம்மா விட்டுட்டு அப்படி ஓரம் ஒதுக்குவாங்க. மாதம் அப்படி தாங்க. அப்படி அத்தனை பேருக்கும் ரசத்தை கொடுத்து எல்லாரும் சுவையான ரசம், நிறைவான ரசம் கொடுக்கும்போது சீனை விட்டு அந்த அம்மா காணாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த சீனில் இருக்க மாட்டாங்க. அத்தனையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி அப்படி சீனை விட்டு அப்படி வெளியே போயிடுவாங்க. மாதவனுடைய கொண்டாது, அம்மாவனுடைய கொண்டாது, தெய்வத்தானுடைய கொண்டாது. சாமி அப்படி தான். உன் கதிர் முன்பாக உன்னை வெற்றி பெற செய்ததுன்னா, நீ நினச்ச உன் வாழை உருவி படார்னு அடித்து செமிச்சிட்ட, அந்த வாளுக்குள்ளாக இருந்தது நான், வாழை வீசக்கூடிய வல்லமை கொடுத்தது நான், நீ கரியாடத்தில் வெட்ட வச்சது நான், உன் எதிரிகளை யாருன்னு அடையாளம் காட்டுறது நான் சொல்ல மாட்டார். இங்கே சொல்கிறார். ஏன்? தாவீது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அதனால் வந்து நீ சென்றமிடமெல்லாம் உன்னோடு இருந்தேன், உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன்றார். அப்போ மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன்றார். அப்போ இருந்தேன், இன்னமும் இருப்பேன், வருங்காலத்தில் இருப்பேன். அந்த பாஸ்டன்ஸ்லேருந்து, அதாவது ப்ராஃபிட்டிக் ப்ரெசன்ட் என்று ஒரு இலக்கிய வகை இருக்குது. கடந்த காலத்தில் சொன்னாலும் அதை வந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மொழியாக்கத்தினுடைய ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் மொழிபெயர்ப்பாளுக்கு இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. செஞ்சேன், மாபெரும் மனிதர் போல் உன்னை புகழுற செய்வேன். அந்த ப்ராஃபிட், அந்த பாசன்ஸ் தான் இருக்குது எப்ரேய மொழியில், அதை ப்ரெசென்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராஃபிட்டிக் ப்ரெசென்ட் என்கின்ற அந்த வார்த்தையை அந்த சொல் வழக்கம் பயன்படுத்திருக்கிறாங்க. செய்வேன்றார். அடுத்த 2 வசனத்தை ஒன்றாக கிளப் பண்ணி 10-11 சொல்கிறாங்க. அது வாசிங்களேன். என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன்,
மேலும் இருங்க அப்போ பாருங்க, இந்த வாக்கிய அமைப்பு மட்டும் பார்த்தோம்னாக்கே ஒரு நுணுக்கம் தெரியும். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேசல, ஒரு இயல்பாக பைபிள் எங்கே பாஸ்ட் பிரசன்ட் எப்படி போட்டு போகிறத மட்டும் சொல்கிறேன் நான். இப்போ வந்து அனைத்து மனிதர்களிலும் மாபெரும் மனிதரை போல் உன்னை புகழ செய்வேன். யார்கிட்ட பேசுகிறாரு? தாவீது கிட்ட. அப்படியே ஆங்கிள் அப்படியே மாறுது, கேமரா மாறுது, ஃபோக்கஸ் மாறுது. யார்கிட்ட போகுது? என் மக்களுக்கு நிலையான ஒரு இடத்தை அளிப்பேன். இது எங்கது? பாபிலோனில் இருக்கிறவங்களுக்கு. நாடு கடத்திட்ட, நிலையான இடம் இல்லை, அகதிகளை அல்லாண்ட விட்றாங்க, புலம்பெயர்ந்தராக இருக்கிற அகதிகளாக அல்லட்டு சாப்பாட்டுக்கும் பசிக்கும் ஆண்டவர் பற்றி பாடவும் துதிக்கும் பழி செலுத்தும் இடம் இல்லையே தவிக்கிறியே, உனக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுப்பேன். தாவீதுல பேசிக்கிற ஆண்டவர் அப்படி கேமரா அப்படி தூக்கி போட்டு அந்த தாவடி பின்னாடி இருக்கிற ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் இறைவாக்கி படிக்கிற அந்த சமுதாயத்துக்கு இந்த வார்த்தை பொருளாக வேண்டும் என்று சொல்லி காலத்தை கடந்த வார்த்தையுடைய வல்லமையை மக்களுக்கு பயந்து கொடுக்கிறார். தாவீதின் காலம் 9ஆம் நூற்றாண்டு, நடுக்கடத்த காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு, 400 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார் இல்லைங்களா? அந்த ஃபோக்கஸ் பார்க்க என் மக்களாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன், இடமில்லாமல் அகதிகளாக இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரே இடத்தில் நிலைத்து வாழச் செய்வேன். நான் ஒன்று வாக்களிக்கப்பட்ட நாடுன்னு சொன்னேன், நீங்கள் இருந்தீங்க, ஆனால் அந்த இடத்த அவங்க அங்கேருந்து தூக்கிட்டாங்க, வேறு அறுத்துட்டாங்க, வேறு நாட்டுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. ஆண்டு கொண்ட வாக்கு பொய்யான்னு நினைக்கிறீங்க, நிலையான இடத்த கொடுப்பேன், அங்கேயே இருப்பீங்க சொல்லிட்டாரு. இன்னொரு சொல்கிறாரு, அப்படியே வரலாற்று பின்பக்கம் போகிறாரு. அப்படி அந்த பார்த்து வந்து நிகழ்காலத்துலேருந்து எதிர்காலத்து போய் அப்படி பின்னோக்கி போகுது, ரெட்ரோஸ்பெக்ஷனில் போகுது. நீதித்தலைவர் காலத்தில் வரம்பரம்லாம் உன்னை தாக்கினான், தடி எடுத்தோம் தண்டல்காரன் மாதிரி உன்னை தாக்கினா, உன்னை கொடுமைப்படுத்தினா, சிறுமப்படுத்தினா, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரி இனிமேல் இருக்கவே இருக்காது. நீதித்தலைவர் யாருங்க சொல்கிறாரு? நீதித்தலைவர் யார் சொல்கிறாரு? அம்மோனியர்கள், அமலக்கியர்கள், பிலிஸ்தியர்கள். அங்கே இந்த பிராணுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பபிலோனர்கள், அசீரியர்கள், எகிப்தியர்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிகழ்காலத்தை அந்த போராட்டம் சந்திக்கிறவங்க அவங்க பேரை சொல்ல முடியாது. நீதித்தலைவர் காலத்தை அந்த மரம் அடித்தான்ல, இப்போ அடிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நடக்காது. விடமாட்டேன், நீ என்னை விட்டு போனதுனால விட்டேன், நீ திரும்பி வந்தீங்கன்னா உன்னை காப்பாற்றுவேன். வந்து அது மாற்றுவது அனைவரின் தொல்லைகளிலிருந்து உனக்கு ஓய்வளிப்பேன். அது பாருங்க, இனி அழைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அழைக்கழிக்கப்படுறதுன்னா என்ன சாமி? ஒரு சருகை தூக்கி காற்றுல போட்டோம்னா அப்படி சொல்லிட்டு போவோம், காத்தடி பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். அழைக்கழிக்க எவ்வளோ வார்த்தை அழகாக பண்புற பாருங்க. அழைக்கழிக்கப்பட்ட மனசு, அழைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை, அழைக்கழிக்கப்பட்ட திருவழிபாடு, அழைக்கழிக்கப்பட்ட ஒரு நிராதரமான ஒரு வாழ்வு சூழல். இந்த வார்த்தையை அழகாக பயன்படுத்த அழைக்கழிக்கப்பட மாட்டான். அப்படி பாதை எங்கெல்லாம் போகுது அவனை இழுத்துக்கிட்டே போனாங்க, செருப்பு இல்லாமல், அங்கி கிழிஞ்சு போய், தண்ணி இல்லாமல், கைவிலங்கு மாட்டி, அரசுடைய கண்களை பிடிங்கி இழுத்துக்கிட்டே போனாங்க. அழகழிக்கப்பட்டாய், மனசில் உறவுள்ள நிலையில் அழகழிக்கப்பட்டாய், இனி அழகழிக்கப்பட மாட்டாய். அழகாக சொல்கிறார், அனைவரின் தொல்லைகள் நின்று உனக்கு நான் ஓய்வளிப்பேன். அந்த உனக்கு யாருன்னு இன்றைக்கு வரைக்கும் ஊழிய அறிஞர்கள் மத்தியில் பல விதமான விவாதங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், அனைவரின் தொல்லைகள் நின்றும் உனக்கு நான் ஓய்வளிப்பேன். இல்லைங்களா? இல்லைங்க, அனைவரும் தொல்லை உனக்கு ஓய்வளிப்பேன். அப்படியே போங்க 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. அரசர் தன் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். எல்லா தொல்லைகளில் நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். அதில் எத்தனை வார்த்தை இங்கே இந்த வாக்கியத்தோடு பொருந்து போது பாருங்க. அனைவரின் தொல்லைகளிலிருந்தும் உனக்கு ஓய்வளிப்பேன். தாவீது ஆலய கொடுத்தனா, வீடு கட்டுறேன்னு சொல்கிறானா, நீ எனக்கு வீட்டை கட்டுவேன், இடிஞ்சு போன ஆலயத்தை கட்டுவேன், உனக்கு ஓய்வு கொடுப்பேன், எந்த தொல்லையும் உனக்கு வராது, எந்த தீய விலங்குகளும் நீ தீண்டாது, எந்த கொடிர்களும் படையெடுக்க மாட்டாங்க, அச்சுறுத்தப்பட மாட்டாய், நீ இழுத்து செல்லப்பட மாட்டாய், நீ அவமானப்படுத்தப்பட மாட்டாய், நீ சிறுமைப்படுத்த மாட்டாய், ஓய்வளிப்பேன். அந்த தாவீதரை பேசுகிறவர் அப்படி எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்மகிட்டே தானே பேசுகிறார், நம்மகிட்ட பேசுகிறது படிக்கல நம்ம பொருள் இல்லாமல் போயிருமா? அப்படி வேலையிலேருந்து போய் ப்ரமோஷன் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, ஒரு சம்பளம் கிடைக்காதா, பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க முடியாதா, பழைய வாழ்க்கை வராதா, இழந்து போன காரை வாங்க முடியாதா, அடமானம் வச்சு நகை மீட்க முடியாதான்னு போது பார்க்குற பாருங்க நம்மளோட பேசியிருக்கிறார். எல்லா தொலைந்து இருந்து உனக்கு ஓய்வு கொடுப்பேன், அழகழிக்காத, அழகழிஞ்சு போகாத, அவனோட இருப்பேன், நம்மளையும் பேசுகிறாரு. அந்த வரலாற்று இணைச்சிட்ட வரலாற்று நூலனுடைய அற்புதமான நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து மனித இயல்பின் நிகழ்வுகளாகவே இருக்குது, கடவுளுங்க எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இங்கே தான் இருக்கிறார் கடவுள், எங்கேயும் போகலை. நம்ம நிகழ்வோடு நடந்து வருகிற ஒரு கடவுள் நம்ம கண்டுக்கணும், கண்ணீருக்குள்ளாக பயணிக்கிற அந்த ஆண்டவர் நம்ம கண்டுக்கணும். அதான் வந்து நம்ம இறை ஏவுதல்ன்ற செய்தி. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இல்லாமல் கடவுளுடைய வல்லம் இருக்காது. இந்த ஈவெண்ட்ஸுக்கு நடுவில் சாமி அப்படி உள்ளே பூந்து போவார் பாருங்க, அதுதான் கடவுளுடைய இது. சக்கர வியூகம் அமைச்சாலும் அதை வியூகத்தை தகர்த்து வெளியே வரக்கூடிய வல்லமை சாமி கொடுக்குறாரு. அதுதான் வந்து கடவுளுடைய வல்லமை. அதுதான் பார்க்க சொல்லலாம். இந்த ஒத்த 5 வசனத்தில் யார்கிட்டலாம் அரசர் அந்த ஆசிரியர் பேசுறது பாருங்க. ஓய்வளிப்பே. அடுத்த வசனம் வாசுங்களேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். அதுதான் முக்கியமான கீ. ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். The Lord is going to build your house. This is a promise of God. இதுதான் வந்து அடுத்த 400 ஆண்டுகளுக்கு இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து வருகிற வாக்குறுதியின் உடன்படிக்கையின் உறவு. ஆண்டவர் நம் வீட்டை கட்டப்போவார். எப்படி கட்டார், எப்படிலாம் அதனுடைய பெருமைனா பின்னாடி சொல்ல வர. இந்த ஒற்றை வார்த்தையில் அந்த ஒட்டுமொத்த 2ஆம் சாமுவேல் புத்தகமே அப்படி தொங்கிட்டு நிற்கிது.
இது அத்துட்டிங்கன்னா அந்த புத்தகம் கீழே விழுந்துடும். ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக உனக்கு சொல்லுகிறார். அதான் அது தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. நான் சொன்ன உடன்படிக்கை பற்றி பேசும்போது நிறைய சொன்னேன். அப்ரஹாம் நோவாவோடு உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை, அப்ரஹாமோடு அடுத்த உடன்படிக்கை, சீராய் மனித இஸ்ராயேல் மக்களோட உடன்படிக்கை, அதுக்கப்புறம் இந்த தாவீதோடு கூட உடன்படிக்கை. அதே போல் அடுத்தது இறைவாக்கள் உழைக்கின்ற பெரித் ஓலாம் என்று சொல்லுகிற நித்திய உடன்படிக்கை, முடிவில்லாத உடன்படிக்கை, ஹதாஷா பெரித் என்று சொல்லப்படுகிற புதிய உடன்படிக்கை, எரேமியா 31:31. அதே போலவே எசேக்கியேல் 36, 26, 27 வசனங்களில் சொல்லப்படுகிற பெரித் ஷலோம், சமாதானத்தின் உடன்படிக்கை, லூக்கா நற்செய்தியில் 22 அதிகாரத்தில் வருகின்ற என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த உடன்படிக்கை மைல்கல் மாதிரி டேர்னிங் பாயிண்ட் போயிட்டு வர மீட்பத்தை வழிநடத்துகின்ற உடன்படிக்கை வரும். அதில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் தாவீதோடு செய்து கடவுள் செய்கிற உடன்படிக்கை. அதுதான் இந்த வசனம். உன் வீட்டை நான் கட்டப்போவென்றாரு. கீழே அந்த வார்த்தை பயன்படுத்தார், உடன்படிக்கை செய்து கொள்ள சொல்வார். அதுதான் அந்த மீட்பு தடத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக மாறுது. வாசிப்போம். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோலால் அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உமது குடும்பமும் உமது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ரொம்ப அழகான ஒரு பகுதி, மிக அழகான ஒரு பகுதி, நிறைய இறையியல் ஆழமிக்க பகுதி, அடுக்கடுக்காக வசனங்களை தாங்கியிருக்கிற பல் அடுக்கு இறையியலை, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் தியாலஜிக்கல் டிஸ்போசிஷன் அழகாக அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதலாவது ஒன்று சொல்வேன், நீ உன் வாழ்நாளில் நிறைவு பெற்று நிறைய வாழ்வேன். சமாதானத்தை கொடுத்தேன், அரண்மனையை கொடுத்தேன், ஆட்சியை கொடுத்தேன், நிறை வாழ்வை கொடுத்தேன். அமைதியில் உன் முதலோடு துயில் கொள்ளும்போது நல்ல அடக்கத்தை உனக்கு கிடைக்கும். கெட்ட சாவு, இந்த சவுளை போல அல்லது யோனத்தானை போல துக்கரகமான அபகாரமான சாவு கிடையாது. நிறைவான வாழ்வு உன் மூதாதரோடு நீ துயில் கொள்ளும் நாடில் உனக்கு பின்னாடி உன் மகனை நான் அரியணையில் அமர்த்துவேன். இந்த அரியணையில் உன்னுடைய வம்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவன் தப்பே பண்ணாலும் சவுலை விளக்கின மாதிரி அவன் நான் விளக்க மாட்டேன். அந்த ராயல் ப்ரொபகண்டா ஆஃப் சாலமோன் பிகின்ஸ் ஹியர். இல்லைங்களா? ஒரு அடுக்கு நிலை இறையில அங்கே உள்ள அமைச்சு வச்சு நம்மளை உள்ள கடந்து போக வைக்கிறார். அவன் தான் வருது. அவன் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் விழுத மொழியாக படித்தவங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? அது சாலமோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு